சொல்லு சந்தியா, சொல்லு. மதியம் ஒரு வேலையா இருந்தேன், எடுக்க முடியல. சொல்லு, என்ன விஷயம்? சக்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் ஃபோன் பண்ணேன். எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க சக்தி. என்ன சந்தியா சொல்ற? கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களா? என்ன திடீர்னு? யாரு? இதாம்மா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? இப்பதான் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. ஏன் அண்ணனுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுல, அந்த அண்ணி அவங்களோட தம்பி தான் பார்த்துருக்குறாங்க. எங்க அம்மா மதியம் தான் வந்து பேசினாங்க. சரி, அதான் உங்ககிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ நான் என்ன சக்தி பண்றது? நம்ம காதலிக்கிறன்ற விஷயத்த சொல்லிடவா? இப்பதானே சந்தியா பேசியிருக்காங்க அதை பத்தி. சரி, நீ சொல்லு. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன், சொல்லு. ஐயோ, நான் எப்படி அவங்க கிட்ட சொல்றது? இப்ப நான் என்ன காரணம் சொல்றது? நீ சொல்லு பாக்கும். படிக்கிற சொல்லி 3 வருஷம் படிச்சுட்டேன். அடுத்து இதுக்கு மேலே படிக்க போறோம் சொன்னா அதுக்கும் திட்டுறாங்க. அப்புறம் என்னையும் கேட்குறாங்க, ஏன் நீ வேணாம் சொல்ற? அப்ப நீ யாரையே காதலிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சக்தி. நான் உண்மையை சொல்லிடுவா. ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வசதியான வீட்டிலேருந்து இப்போ கட்டி கொடுக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நீங்களும் வசதியானவங்க தானே, அப்போ கட்டி கொடுக்க ஒத்துப்பாங்க சக்தி. சரி சந்தியா, சரி விடு. நீ என்னென்ன சொல்கிறனா உன்னால் முடியும். நீ வந்து இப்போதே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லு. என்ன இந்த காதலை பற்றிலாம் நீ சொல்கிற, நம்மளோட காதலை பற்றிலாம் என்ன? ஏன் சக்தி, ஏன் சொல்ல வேணாம் சொல்கிறேன்? நான் சொல்ல தான் போகிறேன் நான். அப்போ அவங்க அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணுவாங்களே, அதுக்கப்புறம் பிரச்சனையாக தானே ஆகும். அதுக்குள்ளே நான் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. தேவையில்லாமல் பிரச்சனையும் எந்த யாரும் பண்ண மாட்டாங்க யாரும். ஐயோ சந்தியா, சொல்றது கேளு சந்தியா. நீ எதுவும் சொல்லாத. நீ இப்போ சொன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அப்புறம் எல்லாம் தெரிய வரும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகும். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன்னா, நான் இங்கே சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு என்னன்னு அவங்க உங்கள் வீட்டில் பேசி நம்ம எங்கள் வீட்லேயே பேசலாம். ஐயோ சக்தி, அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நீ எப்போ சம்மதம் பேசுறது? இப்படிதான் சொல்லிட்டே இருக்கிற தெரியுமா? எத்தனை நாளாக இதே பதில் சொல்கிறேன் நான் பார்க்குறேன். நான் எங்கள் வீட்டில் கேட்குறேன் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ உங்கள் வீட்டில் கேட்குறியா இல்லையா? நீ இல்லை சொல்லு, நான் வரேன். நான் உங்கள் அப்பா அம்மாவே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் வந்து பார்க்குறேன், உங்கள் வீட்டை பார்க்குறேன், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பேசுகிறேன். என்ன, நானே வந்து பேசுவா? ஐயோ சந்தியா, நான் இட்டுன்னு வரேன். நான் ஒரு நாள் என்ன, நான் தான் சொன்னல, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்க வேறு இடத்துலேருந்து பொண்ணு பார்க்குறாங்க எனக்காக. என்னை இங்கே கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. நான் தான் வந்து ஒத்துக்காமல் இருக்கிறேன். நான் உங்ககிட்ட பொறுமையாக தான் சந்தியா பேசணும். பேசுனதுக்கப்புறம் நான் உனக்கு முடிவு சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன். ஆமாம், உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை சக்தி. இப்படி தான் சொல்கிற தவிர ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீ ஃபோட்டோ கூட அனுப்ப மாட்டேன். நீ அதே மாதிரி தான் வீடியோ கால் பேசினாலும் பேச மாட்டேன். என்னமோ போ, உன்னை போய் எனக்கு காதலிச்சேன் பாரு நான். சந்தியா, அப்போ நீ என்ன, நீ நம்பலையா நீ? அப்போ நாங்கள் அப்போ இப்படிலாம் இல்லை, நான் வந்து சும்மா அப்படி நீ அப்போ நீ என் மனசை பார்த்து என்ன பிடிச்சி நீ லவ் பண்ணலையா? ஏய் சக்தி, இரு இப்போ ஏன் நீ உளற? நான் என்ன கேட்டேன்? நான் நீ வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் உன்னை நம்பலை, நீ ஏமாத்துற, போய் சொல்கிறேன்னு நான் சொன்னேன். நீ ஏன் பேசுகிற? நான் உன்னை பிடிச்சி உன்னை விரும்பி தான் நான் காதலிக்கிறேன் நான், சரியா? என்னை பிடிச்சிதான் லவ் பண்ணுறேன், அது மட்டும் எனக்கு போதும். அதுதான் எனக்கு முக்கியமாக வேணுமே. சரி, ஓகே விடு. நான் பேசிட்டு எங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன். என்ன, சரி நான் வைக்கவா? சரி, ஒரு நல்ல முடிவாக சொல்லு. எனக்கு சந்தியாவை பிடிச்சிருக்கு. ஆனால் சந்தியா என்னோட வசதியை தான் பார்க்குறா, என் மனசு பார்க்குற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தியாவை கல்யாணம் பண்ண போகிறேன்? சந்தியா கிட்ட நான் இந்த உண்மையை சொன்னால் அவள் எனக்கு அதுக்கப்புறம் என்னை ஏற்றுப்பாளா, இல்லை என்னை விட்டு விலகிடுவாளா? நான் சந்தியாவை ஏமாற்றலை. எனக்கு சந்தியா வேணுன்றதுக்காக நான் ஒரு பொய் தான் சொல்கிறேன். ஆனால் அது உண்மை சந்தியாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? எப்படி நான் கல்யாணம் பண்ண போகிறேன் சந்தியாவை? அவங்க வீட்டில் இருக்கவங்களை எப்படி சந்தியா சமாளிக்க போகிறா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கினா நல்லபடியாக நான் பார்த்துப்பேன். நான் ஒரு வேலை செஞ்சு கண்டிப்பாக சந்தியா எதிர்பார்க்குற எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் எனக்கு சந்தியா கிடைக்கணுமே. கடவுளே, நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்.
மாநேரமா 6 மணிலேருந்து சுடுறீங்க மணி பண்ணா அது இந்நேரம் வரைக்குமா சுட்டைங்க? அத்தை அப்புறம் மற்ற வேலையும் இருக்குதுல்ல அத்தை. அப்புறம் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவணும். நானும் அக்காவும் மட்டும்தான் செய்கிறோம். 2 பேர் செஞ்சா அப்புறம் இவ்வளோ நேரம் ஆகுதான் தாவும். எல்லாருக்கும் செய்யணும்ல. மற்ற ஏதாவது சோறு, ஏதாவது உப்புமா, சேமியா அந்த மாதிரி கிண்ணா பரவாயில்ல. இத்தனை பேருக்கு சமைக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி அதை எண்ணி அதை சுட்டு எடுத்து குருமா வைக்கணும். அப்போ இவ்வளோ நேரம் ஆகாதாத்த? நீங்க 2 பேர் மட்டும்தான் செஞ்சீங்களா? ஏன் அந்த புது மருமாவா ரம்யா செய்யலையா? எங்கத்த அந்த ரம்யா கிச்சன் பக்கமே வர மாட்டா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லிட்டு அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு போறா, சாப்பிட்றதுக்கு வரா. மற்றபடி அந்த பக்கமே வரதே கிடையாது. நாங்க 2 பேரும் அதுல மட்டும்தான் செஞ்சுட்டே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும். நீங்க தான் ஏதாவது ஒன்னா வீட்டை கொடுத்து செய்ய சொல்லணும். யார் 2 பேர் செய்யறீங்க? நான் சொன்னதான் கேட்க மாட்டேன். நீங்க 2 பேர் சொல்லி இதை செய்ய அது செய்யன்னு சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு இது மாதிரி இடையே போங்க, அதை செய்ய போறா. இல்ல உங்க கூட செய்யறதுக்கு ஏதோ உருட்டுறதுக்கு சுட்டி எடுக்கிறதுக்கு கூட கூட்டுக்குங்க. அத்தை எங்கத்த ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா கூட ஒழுங்காவே செய்ய மாட்டா. அவகிட்ட வேலை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கலாம்னு தோணுது. அதனாலதான் நாங்களே செஞ்சிடறோம் அத்தை. சரி இந்தாங்க அத்தை, பசிக்குதான் உங்களுக்கு, சாப்பிடுங்க. சரி போ, நான் எடுத்துன்னு வந்து அங்க தட்டியே சொம்பி வச்சுறேன். நீ போ. அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு பர்மிஷன் ஒன்று வேணும் அத்தை. என்ன பர்மிஷன் வேணும் உனக்கு? சொல்லு. அத்தை ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலைல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வர ஒரு 2 நாள் ஆகும் அத்தை. என்னது அம்மா வீட்டுக்கு போறியா? இப்ப என்ன அம்மா வீட்டுக்கு உனக்கு வேலை? அது 2 நாள் எதுக்கு போயிருக்க போற நீ? இங்க வேலை இல்ல அங்க போறன்ற நீ? இங்கே 1008 வேலை கிடக்குது. இப்ப என்ன அம்மா வீட்டுக்கு உனக்கு? அதெல்லாம் போட்டால நீ இங்கே கடை. ஐயோ அத்தை, நான் ஒன்று அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டு தங்கிட்டு வர்றதுக்குலாம் போகல அத்தை. எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க ஒரு சொந்தம் ஒன்று, அது ஒரு விசேஷத்துக்கு போகிறேன் அத்தை. நான் விசேஷமா? அப்போ உன் ஆத்தாக்காரி இங்க வந்து கூப்பிட வேண்டியதானா? நான் உனக்கு யார் சொன்னது விசேஷன்னு? அத்தை அம்மா தான் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போன்லயே பேசி முடிச்சாச்சா? சரி இப்ப என்ன சொல்ல வர நீ? முடிவா? நாளைக்கு விசேஷமா, நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துரு. 2 நாள் எதுக்கு உனக்கு? அத்தை நாளைக்கு மதியத்துலேருந்து அப்படியே மண்டபத்துக்கு போவாங்க. நாளைக்கு வரவேற்பு, அதுக்கப்புறம் மறுநாள் காலைல கல்யாணம், அப்புறம் சாயந்தரம் ரிசப்ஷனு. அதான் அத்தை, அதை முடிச்சுட்டு வரேன் அத்தை. நான் என்னத்த அப்பப்போ ஊருக்கு போகிறேன். நான் இதே இந்த மாதிரி விசேஷம் வரும்போது தானே அத்தை போகிறேன். மற்ற நாள் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கிறேன். இதுக்கு மட்டும் போயிட்டு வரேன் அத்தை. நீ போறதெல்லாம் சரிதான். நீ வேலை செய்யறது யாரு? யாருக்குன்னு அந்தந்த வேலை அப்ப எப்படி செய்யாம ஒழுங்கா செய்யறது கிடையாது. இல்ல நீ ஊருக்கு கிளம்பிட்டா இங்க யார் வேலையெல்லாம் பாக்குறது? அந்த ஒரு மங்குனி ஒண்ணு வந்திருக்கு, அது ஒன்னும் தெரிய மாட்டேது. அதுக்கும் அது என்ன வேலை செய்ய போகுது? நான் அதை வச்சுக்கிட்டு என்னத்தங்க சமாளிக்கிறது? நானு எதை கேட்டா கூட என்ன எது கேள்வி கேக்குது? நீ என்னன்னா போறன்ற? சரி போ, போயிட்டு வா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர பாரு, அங்கே இருந்துடாத. ரொம்ப நன்றி அத்தை, நான் போயிட்டு வரேன். நான் ரம்யா கிட்ட சொல்றேன் அத்தை. அவ என்னென்ன வேலை செய்யணும்ட்டு நான் அவகிட்ட சொல்லிடுறேன், செஞ்சிருவா அத்தை. என்னமோ சொன்னா சரிதான், செஞ்சா சரிதான். ஓ சரி போயிட்டு வா போ. என்ன மதனி வெளியே இருப்பேன்னு பார்த்தா இந்த ரூம் உள்ளார இருக்க? வா வா சரத்து. அங்கங்க உட்காருது, ஒரே பனி இறங்குது, குளிருது. அதான் உள்ளார வந்து உட்காந்து இருக்கிறேன். சரி சாப்பாடு வந்துச்சுன்னா சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா இப்பதான் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போறாக்காளா. ஓ அப்படியா மதனி, நான் கூட இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நாளைக்கு காலைல நாள் நல்லா இருக்குது, நேரமும் நல்லா இருக்குது மதனி. அதான் நாளைக்கு காலைல பந்தக்கால் நடுறான்னு முடிவு பண்ணிருக்கோம். பாரு இந்த முடிவு எப்ப எடுத்தீங்க? நாளைக்கு? ஆமா நாளைக்கு நல்ல நாள் தான். சரி சரி நட்டலாம். அப்ப காலைல வரவா? சரி நான் வரேன் நான். சரி மதனி, சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். காலையில வா. சரி நான் போயிட்டு வரேன். மதனி மதனி பூ வச்சுட்டு வந்திருக்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மதனி நீ பூ வச்சு பாக்குறேன்.
என்ன சரசு பண்றது? இது வரைக்கும் பூ வைக்காம இருந்துட்டேன். என் வீட்டுக்காரி இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இப்பதான் ஒரு உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. அதான் திரும்ப பூ வைக்கணும்னு ஆசையா இருந்தது. வச்ச சரசு இந்த 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 மாதிரி பூ வைக்காம நான் இருந்ததுனால எந்த ஒரு நல்ல விஷயத்துலயும் முன்னணிக்க முடியலனால இத்தனை வருஷமா அந்த கொடுமையை அனுபவிச்சேன். இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது சரசு. மதனி, கவலைப்படாத மதனி. இத்தனை வருஷமா நீ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிற. ஆனா இப்ப பாரு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும் நினைச்சியா? நடந்திருக்கு பாரு மதனி. இதான் கடவுளோட செயல்னு சொல்றது. சரசு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்குதா? ஆனா இங்க வேணா நம்ம வீட்டுக்குள்ள அந்த பூ வச்சுக்கின்னு நான் அப்படி நடக்கலாம். ஆனா வெளி உலகத்துல நடக்க முடியாது இல்ல. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கனவு இல்லைன்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்து வீட்டு விசேஷத்துக்கு கூட நான் போய் பூ வச்சுன்னு போய் நிக்க முடியாது இல்ல. ஆனா திரும்ப எனக்கு கிடைச்சாலும் முழுசா எனக்கு கிடைக்கலையே சரசு. ஐயோ மதனி, நீ ஏன் அதை பத்தி நினைக்கிற? நீ அதை பத்தி நினைக்காத. நான் என்ன சொன்ன முன்னாடியே உன்ன, நீ பூ வச்சுக்கோன்னு தான் நான் சொன்னேன். நானு நீ தான் என்ன சொன்ன, என் வீட்டுக்காரர் இல்லாதப்ப நான் ஏன் வைக்கணும்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்காரர் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, இப்போ நீ தைரியமா வைக்கலாம்ல. மற்றவங்க கேட்டா பதில் சொல்லிக்கலாம். என்ன, அவரு வெளியூர்ல இருக்கிறான்னு சொல்லிப்போம். நம்மளுக்கு தெரியல அவர் உயிரோட இருக்கிறாருன்னு. அப்புறம் என்ன மதனியே? சரி சரசு, என்னமோ சொல்ற. சரி விடு. சரி, ஏன் அந்த நேரத்துல போய் இதை பத்தி பேசிக்கணும்? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நேரம் நல்ல நேரமா இருக்குது. சீக்கிரமா பந்தக்கால் நாட்டலாம். எடுங்க. மாமா, என்ன மாமா இது? பந்தக்கால் நடும்போது அபசகுணமா? இது எங்க இருந்து விழுது இது? அதான் சரசு, எனக்கும் தெரியல. சே, இந்த நேரத்துல போய் விழுது. நம்ம பந்தக்கால் நடும்போது தானே விழணும். சரி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத சரசு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உள்ளே போங்க. நானே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக போட்டு வரேன். சரசு, நான் பண்ணதான் சரசு தப்பு. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு வராம இருந்தேன், ஒதுங்கி. சரி, இப்போ வந்த இந்த பூ வச்சுன்னு வந்ததான் தப்புன்னு நினைக்கிறேன் சரசு. அட, நீ வேற மாதிரி. நானே என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு, அவசகுணமா ஆயிப்போச்சு. இந்த நம்ம செய்யற காரியத்துல ஏதோ ஒரு குறை இருக்குதா, இல்ல நம்ம ஏதோ தப்பா செய்யறோமா, என்ன நடக்குதோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற மாதிரி. நீ வச்சது பூ வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ என்ன புருஷன் இல்லாமல இருக்கிற? என் அண்ணன் தான் உயிரோட இருக்காருல்ல, அப்படியே நீ அதை பத்தி நினைக்கிற? இன்னொன்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான ஒண்ணுது மதனியே. இந்த மாதிரி கனவுல இழந்தவங்களாம் இந்த மாதிரி நல்ல காரியத்துல வரக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கே பிடிக்காது. நீ அதை பத்தி திரும்ப திரும்ப பேசாத மதனி. இல்ல சாரது, இருந்தாலும் அதெல்லாம் ஒரு இது இருக்குதா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சொன்னான்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது சாரது. நான் பூ வச்சதுதான் தப்பு. நான் பூ வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு சாரது. என்னாலதான் இப்ப இந்த மாதிரி அபசகுணமா ஒண்ணு நடந்து போச்சு. மதனி, அதை பத்தி திரும்ப திரும்ப பேசாத மதனி. சரி, இப்ப இதுக்கு என்ன மதனி பண்றது சொல்லு மதனி. இதான் நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டோமா, இல்ல வேற ஒரு நாள் செய்யலாமா? நல்ல நாள் பார்த்து வேற ஒரு நாள் செய்யலாமா மதனி? சாரது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நல்ல நாள் தான். நாம நல்லபடியா தான் செய்யறோம், எந்த குறையும் வைக்கல. அது ஏதோ ஒண்ணு மேல பறக்கும் போது இது ஊந்து போச்சு. அதுக்காக நாம ஒன்றும் பொறுப்பாக முடியாது சாரது. விடு, நம்ம கல்யாணத்தை எப்படி பண்ணன்னு பண்ணிக்கலாம், விடு. மாமா, என்ன மாமா இது இந்த மாதிரி நடந்து போச்சு? இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை தடங்கள் வருதுன்னே தெரியல மாமா. நிச்சயதார்த்தம் பண்ணா திரும்ப கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி ஆச்சு.
சரி அதே மாரி இப்ப திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ண இப்படி நடக்குது. இதை நடத்தலாமா வேணாமாங்க? சரசு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விடு. ஏதோ ஒன்று தவறுதெல்லாம் நடந்து போச்சு. நம்ம இதுக்கப்புறம் செய்கிற காரியத்தை பார்த்து செய்வோம். ஏதோ ஒரு குறை வந்துடுச்சு போல, நாம் அதை என்னன்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்கெல்லாம் முடிவு எடுக்காத சரசு. நீ வாங்க நீ ஏன் வெளியே நின்று பேசிக்கிட்டு? நல்லபடியாக பந்தக்கால் நட்டாச்சு, அவ்வளோதான். உள்ளே வாங்க. பந்தக்கால் நடுறதுல எந்த தடங்களும் வரல. நட்டதுக்கு அப்புறம் தானே இப்படி ஆச்சு. இது ஏதோ சாதாரண நடந்த ஒரு விஷயம் நினச்சிப்போம். உள்ளே வாங்க எல்லாரும். சரசு, நான் அப்புறமா வரேன். மாமா இங்க பாருங்க மாமா, மதனி இன்னைக்குதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பூ வச்சுது. அதுவும் இந்த மாதிரி நடக்கவே என்னாலதான் நினைச்சுக்கிட்டு இப்படி பூவை கூட போட்டு போகுது பாருங்க மாமா. மதனி என்ன பண்றது, இன்னைக்கு அவங்க வச்ச நேரம் இந்த மாதிரி நடக்கவே அவங்களால நினச்சிக்கிட்டாங்க. சரி வாங்க, உள்ளே போவோம் வாங்க.